ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கின்ற இன்றைய தினம் 669வது நாமாவளியாக ஓம் மகோர்ஜிதாய நமஹ. முருகப்பெருமான மேன்மை பொருந்திய திருடமான சங்கல்பத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா பெரும் வலிமை உள்ளவராக இருக்கார். இந்த ஊர்ஜித அப்படின்னா சக்தி வாய்ந்த, திடமான, வலிமையுள்ள, மரியாதைக்குரிய, நேர்த்தியான, மேலான, அழகான, உயர்ந்த, பெரும் தன்மையுள்ள அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா பார்த்தோம், மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்கார். திடமான, இந்த திடம் அப்படின்றது எங்கேருந்து வரும்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருந்தால் வெளிப்படும். அவர் எடுத்த காரியத்தை வெற்றி அடையும் வரையிலும் அந்த சங்கல்பத்திலே இருந்தார். அந்த பேர்பட்ட அந்த உயர்ந்த சங்கல்பம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்றத ஜீவாத்மாக்கள் உணர வேண்டும். அப்படின்றதுக்காக தான் அந்த திருட சங்கல்பத்தோடு இருந்து அசுர சக்திகளெல்லாம் அழித்து தேவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். அமரலோக வாழ்க்கையை கொடுத்து எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தார். அப்போ அந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடையும் வரையிலும் மனம் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால்தான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை. அப்படி அந்த உள்ளத்தில் திடமான சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த சங்கல்பமானது கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீரும். அப்போ அந்த சங்கல்ப வடிவமாகவும் சங்கல்பத்துக்கு துணையாகவும் இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவர் தான் பெரும் சக்தி உடையவர். அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். முருகப்பெருமானுக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் உயர்வான பெருமையை கொடுக்கக்கூடிய நாமமாக பாவிக்கப்படுறது எது அப்படின்னா இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாய நமஹா அப்படின்ற நாமாவளி. அப்படி இந்திராணியுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றினார். அந்த செயலால் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுறார். அப்போ அதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்ததே. அப்பேற்பட்ட அந்த பெரும் சக்தி உடையவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். சக்தியற்ற இந்த ஜீவாத்மா எத்தனையோ பிறப்பெடுத்து பல துன்பங்களை அடைந்து அதை மேலும் நல்வினை தீவினையை கூட்டிக் கொண்டு அதால் பல பிறவிகள் எடுத்து துன்பங்கள் தான் அதிகமாகுது. அப்போ இறைவனுடைய அந்த திருவடியை அடையணும் அப்படின்ற உயர்ந்த சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த சங்கல்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதை திருப்பூரில் அழகாக சொல்லுவார், கடல் உலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகம் இணையதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவது ஒரு நாளே அப்படின்வார். அப்போ அந்த திருவடி நிழலில் இந்த உயிர்களெல்லாம் ஆனந்தமாக இருக்கணும். அப்போ அதுக்காக தான் நம்மளுடைய குறிக்கோள் எல்லாமே இறைவனை அடையக்கூடியது, இறை தன்மை அடையணும், திருப்பி பிறப்பு எடுக்காத உயர்கதி அடையணும் அப்படின்றதான் மானிட பிறப்பு எடுத்ததனுடைய நோக்கமே. அந்த திடமான சங்கல்பம் நிறைவேறுவதற்கு அந்த சக்தியோடு இருப்பவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். அவர் தான் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவனை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் மகோர்ஜிதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.